கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இணையற்ற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கும் வேத வசனத்தை குறித்து நாம் வாசிப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் அங்கே இருக்கிறாள், குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக அவர் இடைப்படுகிறார். இந்த நாளிலும் கூட முள் என்று சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்துக்குள்ளார நாம் கடந்து வந்திருப்போம். முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம். அந்த லீலி புஷ்பம் நல்ல வாசனை வீசுகிற ஒரு மலர். அந்த லீலி புஷ்பத்தினுடைய வாசனை மிகவும் அருமையாக இருக்குமாமா. ஆனால் அந்த வாசனை எப்பொழுது வீசும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதை சுற்றி சூழ்ந்திருக்கிற இந்த முள்ளுகள் அந்த லீலி புஷ்பத்தினுடைய அந்த எதலை அதை டச் பண்ணும்போது, அப்படியே கீறும்போது அதற்குள்ளிருந்து ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும். அந்த லிக்விட் தான் அந்த இதழ்லேருந்து கடந்து வருகிற அந்த திரவம் தான் அந்த வாசனை, அந்த ஏரியா முழுக்க அந்த வாசனையை பரப்புமாமா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் அந்த குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ லீலி புஷ்பம் வாசனை வீசாமல் இருந்தால், முள்ளு குத்தாமல் இருந்தால் அது வாசனை வீசாது. வாசனை வீசாமல் இருந்தால் அது அங்கே இருக்குன்னே நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன்னா அது பள்ளத்தாக்கில் தான் இருக்கும். அங்கிருந்து கடந்து வருகிற அந்த மனம், அதாவது வாசனையை கண்டுதான் அநேக ஜனங்க இங்கே வாசனை வீசுது, அந்த லில்லி மலர் எங்கே இருக்குது என்று சொல்லி அந்த இடத்துக்குள்ளார அவங்க கடந்து போய் பார்ப்பாங்களாமா. அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த லீலி மலர் அது மலர ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த முள் ஒரு பாதுகாவல், யாரும் அதை பறிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த முள் அது வாசனை வீசுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில முள்ளுகள் இருக்கிறது இல்லைங்களா? உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், சமாதானம் இன்மை, இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் பலவீனங்கள், இப்படிப்பட்ட அநேக முள்ளுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆனாலும் அந்த முள்ளுகளுக்கு மத்தியில் இருந்து தான் நாம் இயேசுவுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் விரும்புகிறார். ஏன்னா இந்த உலகத்தில் இயேசு வந்தபோது முடிவில் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற வேலையில தான் அவ்வளவு பாடுகள். இந்த சரீரம் முழுக்க வதைக்கப்பட்டது, சரீரம் முழுக்க அது இரத்தத்தினால் நிரப்பப்பட்டது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்தார். அவருடைய நாமம் வார்த்தை என்பதே என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் உபத்திரவப்பட்டு, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற உபத்திரவப்பட்டு, அநேக முள்ளுகளால் கீறப்பட்டு, அப்படின்னா அந்த வலியை நான் சொல்கிறேன், அந்த காயம் பட்டு, ஒரு முள் நமக்கு காலில் குத்துனாலே நம்மளால் ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற நம்மளால் தொடர்ந்து போக முடியாது. கொஞ்ச நேரம் நின்று அந்த காலில் இருக்கிற முள்ளை எடுத்து போட்டு தான் அடுத்த நம்ம ஸ்டெப்புக்கு போவோம். ஆனால் இவருக்கு சரீரம் முழுக்க குத்துது, வேதனை தாங்க முடியல, உச்சம் தலையிலேருந்து உள்ளம் கால் வரைக்கும் அந்த பாடுகள் என்கிற அந்த முள், உபத்திரவம் என்கிற முள், நெருக்கம் என்கிற முள் அப்படி குத்திக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தீர்ந்தார், நிறைவேற்றி முடித்தார். அவருக்கு தாங்க முடியல, அவருடைய அந்த காரியங்கள் அவருக்கு ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படிதான் இந்த பாடுகளின் வழியாகத்தான், இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணி தான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி அவர் நினைத்தார். அதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்க போகிறார். அந்த இடத்துல ஜெபிக்கும் போது, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் அந்த இடத்துல என்ன செய்கிறாருங்களா, ஜெபிக்கிறாரு. அவரோடு கூட இணைந்து அந்த பிதாவின் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிற பலத்துக்காக ஜெபிக்கும்படியாக தன்னுடைய சீஷர்களை அழைக்கிறார். ஆனால் அவங்களால் அவரோடு கூட இருந்து என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. தான் மாத்திரம் அந்த வேதனையை அவர் அனுபவித்தார். தான் மாத்திரம் அந்த இடத்துல அவர் அந்த இரத்த வியர்வையெல்லாம் ரத்தமாக கடந்து வந்துச்சு. அவர் மாத்திரம் அந்த வியாகுலப்பட்டார். முதலாவது அவர் ரத்தம் சிந்தினது எங்கே தெரியுங்களா? கெத்செமனே தோட்டத்தில் உள்காயத்தின் வழியாக சிந்தப்பட்ட ரத்தம். அது வெளிக்காயம், அடிக்கிறது, கசையடிகள், முள்முடி, ஆணி, அதெல்லாம் வெளிக்காயம். இவர் உள்காயம். அப்படின்னா அவருடைய இருதயம் அந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டுருச்சு, அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தப்பட்டது, வியாகுலங்கள் நிரம்பி போயிடுச்சு. அதனால தான் அந்த ரத்த நாளங்கள் வெடிக்கிற அளவுக்கு அவர் அந்த உபத்திரவத்தை நினைத்து தேவ சமூகத்தில் அப்படியே அந்த பலத்தை வாங்குற நேரத்தில் தான் அந்த ரத்த நாளமெல்லாம் வெடித்து அது வியர்வையாய் கடந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது முள்ளுகள், அவரை சூழ்ந்திருந்த முள்ளுகள், அந்த முள்ளுகளின் முடிவிலையும் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். இன்னைக்கு தேவன் நம்மையும் சில காரியங்களில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாக நம்மை அவர் எதிர்பார்க்கிறாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முள்ளுகள் இருக்கிறது? அது மிகவும் பெரிய முள்ளு நம்ம சொல்ல முடியாது. அதாவது அவரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இயேசு பட்ட பாடு
பாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அவருடைய கர்ப்ப வேதனையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய பாடுகள் பெரிதாக இல்லை. ஆனாலும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நமக்குரிய பாடுகள் நமக்கு பெரிதாக தெரிகிறது. இன்னைக்கு முள்ளு நம்மளை குத்திட்டு இருக்குது தான். அநேக முள்ளுகள் குத்தி கொண்டிருக்கிறது. பிரச்சனை என்கிற முள்ளு, வியாதி என்கிற முள்ளு, வேதனை என்கிற முள், போராட்டம் என்கிற முள், உபத்திரவம் என்கிற முள், பிரிவினை என்கிற முள், இன்னும் சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லை. எதுக்காக ஜீவனோடு இருக்கிறோம்? அப்படிப்பட்ட நிலையில சில முள்ளுகள் குத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் வேதத்தில் வாசிக்கும் போது உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உபத்திரம் இந்த நாளில் நம்மை முள்ள போல நெருக்கி கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் நம்ம அந்த நேரத்திலையும் நம்ம என்ன செய்யணுமா? வாசனை வீசுகிறவர்களாய், ஜீவ வாசனை வீசுகிறவர்களாய், இயேசு என்ற நாமத்தை பறைசாற்றுகிறவர்களாய், இயேசு என்ற நாமத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய், இயேசுவின் அன்பை குறித்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய், அந்த முள்ளுகள் நெருக்க 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 நாம் வாசனை வீசி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாருங்க. அந்த முள்ளு நெருக்காம இருந்தால் நம்ம வாசனை வீச முடியாதாமா? ஏன்னா நம்ம யாரை நம்பி இருந்தோம்? குடும்பத்தில் யாரை ரொம்ப எதிர்பார்த்தோம்? யாரை நம்ம நேசித்தோம்? இந்த உலகத்தில் யாரை நம்ம நேசித்தோம்? எது நமக்கு மிகவும் பிரியமா இருந்தது? எது நமக்கு அதிக நேசத்தை கொடுத்தது? எது நமக்கு அதிக நேரங்களை அவர்களிடத்தில் செலவு பண்ண வைத்த காரியங்கள் எது? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மை விட்டு நீங்கும் போது அந்த எந்த காரியத்தை நம்ம நேசிக்கிறோமோ, நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர்களே நமக்கு முள்ளுகளாய் தேவன் சில நேரங்கள்ல அனுமதி கொடுப்பாரு. ஏன்னா அந்த நேசம் உலகத்துல போயிடுச்சுன்னா அவர்கிட்ட நெருங்கி வர முடியாது. அப்போ அந்த நேசம் நம்ம விட்டு நீங்கும் போது அந்த வேதனை முள்ளு போல குத்த ஆரம்பிக்கும். அந்த குத்த 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 இந்த உலகத்தினுடைய அன்பு எதுவுமே ஒன்றும் நிலை அல்ல, அது மாயையானது என்று சொல்லி நம்ம என்ன செய்வோமா? தேவனுடைய அன்புக்குள்ளார கடந்து வருவோம். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்ற வேத வசனத்தின்படி அந்த அன்புக்குள்ளார நம்ம கடந்து வருவோம். அந்த நேசத்துக்குள்ளார நம்ம கடந்து வருவோம். அந்த நேசத்துக்குள்ளார கடந்து வர 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 தேவன் நம்மோடு இடைப்பட ஆரம்பிப்பார். அந்த நேசத்துக்குள்ளார கடந்து வர வர அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அவருடைய மார்பில் நாம் சாய்ந்து கொள்ளும் போது அவருடைய இதய துடிப்பின் சத்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். இதய துடிப்பு எப்படியாக துடிக்கிறது? சாதாரண மனிதர்களுக்கு துடிக்கிற துடிப்பு அவருடைய துடிப்பு அல்ல. அவருடைய இருதயத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற துடிப்பு தான் அவருடைய சித்தத்தில், அவருடைய இருதயத்தில் இருந்த துடிப்பு. அந்த துடிப்பை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த துடிப்பு நமக்கு வார்த்தைகளாய் கடந்து வரும். அவருடைய துடிப்பு நமக்கு இருதயத்தில் எண்ணங்களாய் கடந்து வரும், ஏக்கங்களாய் கடந்து வரும். அவருடைய இருதயத்தின் ஆளுகைக்குள்ளார நம்மை தேவன் வழிநடத்த ஆரம்பிப்பார். அவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். ஏன்னா நெருங்கி வரணும். இங்க முள்ளு குத்துது. எதை நம்பி இருந்தோமோ அது குத்திட்டு கிடக்குது. இன்னைக்கு எந்த காரியத்தை நம்ம அதிகமாக நேசித்தோமோ அது இன்னைக்கு நமக்கு கிடையாது. இன்னைக்கு அப்படி ஒரு வழிபட்டு காயப்பட்ட நிலையில தான் இருக்கிறோம். அதனாலதான் யோபுவில் 5:8 நீங்க வாசிக்கும் போது அவர் காயப்படுத்துகிறார், அவருடைய கை காயத்தை ஆற்றுகிறது என்று சொல்லி வேதவசனம் இருக்கும். சில நேரங்களில் சில முள்ளுகளை தேவனே நமக்கு அனுமதிப்பார். அப்போதான் நம்ம அவர்கிட்ட நெருங்கி வர முடியும். முள்ளு குத்த குத்தத்தான் நெருங்கி வரணும், முள்ளுனுடைய வழியில தான் நெருங்கி வரணும். அப்போதான் ஆண்டவர் நமக்கு காயம் கட்டுகிறவராக இருப்பார். நல்ல சமாரியனாய் நம்மோடு கூட அவர் இணைந்திருப்பாருங்க. அதனால தான் இந்த நாட்களில் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில முள்ளுகள் இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை குறித்து கலங்காதபடி அந்த முள்ளுகள் குத்த குத்த வலியோட கர்த்தர்ட்ட போய் சேர்ந்துடணும். அவருடைய பாதத்தில் போய் சேர்ந்துடணும். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நம்முடைய ஊழிய பாதை என்ன? விசுவாச குடும்பத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல கற்றுக்கொண்டு நாம் பக்குவப்படுத்தப்பட்டவர்களாக நாம் மாற மாற ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்போம். அதான் முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ என்று சொல்லி அவர் ஏன் எங்கெங்கயோ அழகழகான பூக்கள் அப்படியே அழகாக நம்ம பறிக்கிற மாதிரி வளர்ந்துருக்குது. எவ்வளோ அழகான இயற்கை காரியங்களை நீங்கள் ரசித்து பார்த்தீங்கன்னா அவர் உண்டாக்குன வண்ணங்கள், அந்த பூக்களினுடைய அந்த நறுமணங்கள், அந்த பூக்களினுடைய வடிவங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும். ஆனா அந்த லீலி புஷ்பத்தை மாத்திரம் ஏன் அவர் அதிகமாக அவர் நேசிக்கிறார்? அது முள்ளுக்குள்ளார இருந்து அது வாசனை வீசி கொண்டு இருக்கிறது. ஆனா ஒன்னே ஒன்று, அந்த முள்ளு குத்துலன்னா அந்த லீலி புஷ்பத்துக்கு மதிப்பே கிடையாது. அதே போல தேவன் நமக்கு சில வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில முள்ளுகளை அனுமதிப்பாரு. அந்த முள்ளுகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிங்க. பவுலுக்கு ஒரு முள் அனுமதிக்கப்பட்டிருந்தது இல்லையா? அந்த முள்ளை குறித்து அவர் 3 முறை ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டும் கூட அந்த முள்ளை அவர் எடுக்கல. அவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய இந்த பலவீனத்தின் மத்தியில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறாரு. அப்போ தான் பவுல் புரிந்து கொள்கிறாரு, நான் பலவீனனாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் முள்ள குறித்து ரொம்ப வேதனைப்பட்ட பவுல் தேவன் விளக்கி சொன்ன நேரத்திலிருந்து நான் பலவீனனாக இருக்கிறனால தான் அவர் எனக்குள்ளார முழு பலனாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பித்து அதுக்கு பிறகு அவர் கலங்கவே கிடையாது. முள்ளுகள் குத்தி கொண்டு தான்
இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில குத்தப்பட்ட முள்ளுல பல ரகசியங்கள் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சில ரகசியங்களை அதற்குள் மறைத்து வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை குறித்து நமக்கு கூட எல்லாமே இருக்குதே, எல்லாமே நிறைவா இருக்குதே என்று சொல்லி எந்த பெருமையும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி சில நேரங்கள்ல நமக்கு சில முள்ளுகளை, வெட்கப்பட்டு போகிற அனுபவத்துக்குள்ளார இருக்கிற சில முள்ளுகளை நமக்கு அனுமதிப்பாரு. அப்போ அந்த முள்ளு நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்குமாமா, உனக்கு இது இருக்கு, நீ பெருமை பாராட்டாத அப்படின்னு. அப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முள்ளுகளை தேவன் அனுமதித்து அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்தும்படியாக அவர் அனுமதித்து கொண்டு வருகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது முள்ளாக தோன்றுகிறது, எந்த காரியங்கள் உங்களுக்கு முள்ளாக இருக்கிறது, அதை குறித்து முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. முள்ளின் முனை கூர்மையாகத்தான் இருக்கும், ஆனாலும் ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல ஊற்றப்படும் போது அந்த முள்ளினுடைய காயங்களை தேவன் ஏற்றுக்கொண்டு வருகிறார். அந்த வலிகளை அவர் தாங்கி கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, சோர்ந்து போய்விடக்கூடாது. முள்ளு நெருக்க நெருக்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவர்கிட்ட நெருங்கி போய்கிட்டே இருக்கணும். ஆனா காலங்கள் கடந்து வரும்போது தேவன் அந்த முள்ளுகளை நம்மை விட்டு நீக்கி போடுவார், நம்மை உருவாக்குவார், புடமிடுவார். அந்த புடமிடும் போது நம்ம ஷேப்பா மாற்றப்படுவோம். நம்ம உருவாக்கப்படுகிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில முடியும் போது அந்த முள் நம்மை விட்டு நீக்கப்படும். அந்த முள்ளையும் ஆண்டவர் மாற்றி அமைப்பார். அவர் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்று சொல்லி அவர் சொல்வாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான மறைந்திருக்கிற முள்ளுகள், அது நீங்க நல்ல வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முள் இருந்திருக்குது. அந்த முள்ளின் வழியாகத்தான் அவர்கள் கடந்து வந்தாங்க. யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா அவன் தனிமையாய் விடப்பட்டவன். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவன் அற்பமா நினைச்சாங்க, குழியில தள்ளுனாங்க. அதெல்லாம் முள்ளின் அனுபவம் தான். ஆனா ஆண்டவர் கை நீட்டி தூக்கி எடுத்தார். யோபுவுக்கு மனைவி மூலமாவே சில காரியங்கள் முள்ள போல வந்துச்சு. ஆனால் அவர் வைராக்கியமா இருந்தார். அந்த வைராக்கியமா இருந்ததற்கு அவர் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்திருந்தார். இப்படி ஒவ்வொருத்தரா நீங்க தியானிச்சு பாருங்களேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுக்கு அந்த ராஜாவினுடைய கட்டளை ஒரு முள்ளாகத்தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க முள்ள பத்தி கவலைப்படல. தன்னை உருவாக்குன தேவாதி தேவனை நோக்கி அவங்க பார்த்தாங்க. அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமா நின்னாங்க. அந்த முள்ளின் மத்தியில அவர்கள் உயர்த்தப்பட்டாங்க. அவர்களுக்குள்ளார தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. தானியேலுக்கு சிங்க கெபி ஒரு முள்ளு தான். ஆனா முள்ளின் முனையில தேவன் அந்த நேரத்துல சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தானியேலை விடுவித்து தேவனுடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் யார் மூலமாய் அந்த முள்ளுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எந்த காரியங்கள் நீங்க முள்ளா நினைக்கிறீங்க, அதை குறித்து முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, இந்த முள் இருக்கிறனால தான் உங்ககிட்ட நான் நெருங்கி வரேன். இந்த பாரம் இருக்கிறனால தான் அந்த பாரம் நீங்க வேண்டும் என்று உங்ககிட்ட நான் நெருங்கி என்னுடைய விசுவாச ஜீவியத்தை நான் வளர்த்து கொண்டு வருகிறேன். இந்த வேதனை இருக்கிறனால தான் ஒரு சாதனை எப்படியாவது இதில் படைக்க வேண்டும் என்று சொல்லி உங்க பாதத்தில் நான் காத்திருக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிற காரணமே இந்த முள்ளு தான். முள்ளு இல்லாமல் நிறைவான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை மாத்திரம் எனக்கு இருந்திருந்தா உங்க பக்கத்துல நான் அதிகமா இப்ப வந்த அளவுக்கு நான் நெருங்கி இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வைக்கு நீ அருமையானபடினால் கனம் பெற்றாய். அவர் பார்வையில நம்மை பார்ப்பாருங்க. மனுஷ பார்வையில பார்த்தோம்னா நம்ம அற்பமான ஜனங்கள். ஆனா தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயம் முள்ளுகளின் மத்தியில கூட அவரை துதித்து கொண்டிருக்கிறதா, முள்ளுகளின் மத்தியில அவர் நாமத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதா, முள்ளுகளின் மத்தியில அவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறதா என்று சொல்லி தேவன் அந்த இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற முள்ளுகளை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற பிரச்சனை குறித்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம். எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்து துதிகளை மாத்திர செலுத்த ஆரம்பிங்க. முள்ளின் மத்தியில தேவனுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்க செய்ய நீங்க பிரயாசப்படுங்க. ஆண்டவருக்காக சுகந்த வாசனையாக, ஜீவ வாசனையாக உங்களுக்குள்ளிருந்து அவருடைய அன்பு வெளிப்பட்டு அநேக ஜனங்களுக்குள்ளார அது கடந்து போகட்டும். ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் முள்ளுகளுக்கு மத்தியில அப்பா, லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் அங்கே இருக்கிறாள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, நீர் யாரை நேசிக்கிறீரையா? நீர் நேசிக்கிறவர்களை எங்கே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே? எங்கு வைத்திருந்தால் அவர்கள் மனம் வீசுவார்கள் என்று சொல்லி உமக்கு தெரியுமே. அதனாலதான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று சொல்லி அந்த தீர்மானத்தின்படி ஆண்டவரை அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவரே, நீர் சில நேரங்களில் முள்ளுகளின் பாதையில தான் நீர் அமர்த்தி வைக்கிறீர் அப்பா. ஏன்னா அங்கிருந்து தான் அவங்க வாசனை வீச முடியும். இன்னைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்னென்ன முள்ளுகள் இருந்தாலும் அதற்காக முதலாவது நன்றி செலுத்தி
அப்பா அந்த முள்ளின் பாதையிலையும் கர்த்தருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கிய வாஞ்சைக்குள்ளார பிள்ளைகள் வழிநடத்தப்படும் போது அந்த முள்ளுகளை குறித்து ஆண்டவரே இருக்கிற சீற்றங்களை நீர் கர்த்தாவே நீர் அடக்கி போட வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. காற்றையும் கடலையும் அதட்டினவர், இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி அதட்டின தேவன் அப்பா. அந்த முள்ளுகளை அதட்ட உம்மால முடியும் ஆண்டவரே. நீங்க அற்புதங்களை செய்யுங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்பொழுது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற முள்ளு ஆண்டவரே எதற்காக அது கடந்து வந்தது என்று ஒவ்வொருவரும் தியானித்து பார்க்கட்டும் ஆண்டவரே. அதன் வழியில உண்மை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ராஜா தேவனே அப்பா, உங்களை பிரியப்படுத்துவது எப்படி என்று சொல்லி ராஜா ஒவ்வொருவரும் தியானித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.